ஆ, கணவனுக்கு மனைவியானவள் யாராமா? ஏற்ற துணை. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, வாழை மரம் நம்ம வீட்ல வைக்கிறோம். வாழை மரத்துக்கு ஒரு ஒரு என்ன செய்றோம்? தொண குடுக்குறோம். ஒரு என்ன செய்றோம்? தொண குடுக்குறோம். இப்ப நான் உங்கள கேட்கிறேன், வாழை மரம் பெலனா? மரம் பெலனா? ஒத்து குடுக்குறேன். அதுதான் சொல்றேன். பக்கத்துல கரப்படி மணி சாதாரணமானவள் இல்ல மகளே. சாதாரணமானவள் இல்ல. நீ ஒட்டு குடுக்குற பாத்தியா? உன் கணவனுக்கு துணையா போய் நிக்கிற பாத்தியா? நீ எவ்வளவு பெலன் உள்ளவள் தெரியுமா? நல்லா கறந்தட்டு. நீ நல்லா கறந்தட்டு. நீ நல்லா கறந்தட்டு. நீ நல்லா கறந்தட்டு மகளே. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ உயிர் கொடுக்கிறவள், பெலன் உள்ளவள், அடுத்து சகிக்கிறவள். எப்படியாமா? அதுதான் சொல்றேன். அந்த பிரசவ நேரத்துல இந்த பலன் எல்லாம் நமக்கு வரும். அதனால தான் சொல்றாங்க, நிறைய ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணாம எப்படி அந்த நார்மல் டெலிவரிக்கு டைம் குடுக்கறதுக்கு அதான். ஏன்னா அப்பதான் ஒரு பெண்ணானவளுக்குள்ள எல்லா பலனும் வருது. ஒரு பிள்ளையை அவள் பெறுகிற பொழுது அந்த சரீர உறுப்புகள் எல்லாம் எசஞ்சு அந்த குழந்தைய வெளியே தள்ளுது பாருங்க. அப்ப எல்லா பலனும் வருகிற பொழுது அந்த பிள்ளைக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வருது, ஒரு உறுதி வருது. நம்ம பிள்ளைய பெற்றெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல தான் அந்த தாய்க்கு ஒரு நல்ல ஒரு உறுதி, ஒரு திட நம்பிக்கை, மன உறுதி அந்த நேரத்துல தான் வருது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பிள்ளை வழி தாங்க முடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்றோம்? உடனே ஆபரேஷன். ஈஸியா வருந்துருச்சு. இல்லம்மா, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. வேதத்துல வாசிக்கிறோம், மோசேயினுடைய காலத்துல மருத்துவச்சிகள் என்ன செஞ்சாங்க? விட்டு கொடுத்தாங்க. விட்டு கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் வைக்க முடியாதுன்னு விட்டு கொடுத்து அந்த பிள்ளை தானா பெற்றெடுக்கிற வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. ஆமேன் என்று சொல்லுவோம். அப்போ ஏன்னா இதெல்லாம் அந்த மருத்துவன் டெலிவரி நேரத்தில் இதெல்லாம் நமக்கு பலன் ஆகுது. அதுதான் தாய்.